94.3 ரேடியோ ஒன்ல ஸ்டைலா மசா கெத்தா நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பக்கா லோக்கல் வித் மீ ஸ்ருதி and இன்னைக்கு on global மார்கழி all the way from Toronto Canada joining me is a very very special guest. உண்மையிலேயே உங்களோட பயோ படிக்கும்போது எனக்கு எப்படி இவ்வளோலாம் விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ற ஒரு தாட் தான் என் மைண்டுக்கு வந்து போச்சு. பட் ஷீ இஸ் த சார்ட் ஆஃப் ரோல் மாடல் தட் வி ஆல் நீட் இன் லைஃப், நாட் ஜஸ்ட் ஃபார் ஆர்டிஸ்ட் பட் பொதுவாகவே வந்து ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் ஃபியர்ஸ் உமன். அண்ட் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு டு வெல்கம் நிவேதா ராமலிங்கம் ஆன் டு குளோபல் மார்கழி. ஹாய் நிவேதா, எப்படி இருக்கீங்க? ஹாய், தேங்க்யூ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ டெஃபினெட்லி வி ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு டாக் அபவுட் மார்கழி சீசன். ஆஸ் ஆர்டிஸ்ட் நம்ம எல்லாருமே வந்து இந்த வருஷம் கொஞ்சம் லைட்டா மிஸ் பண்றோம் தி டிசம்பர் சீசன். பட் எனக்கு தெரியும் நீங்க வந்து யூ பின் அசோசியேட்டட் வித் தி ஆர்ட் ஃபார்ம் ஃப்ரம் அ வெரி வெரி லாங் டைம். 19+ years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஸோ எனக்கு ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஆஸ்க். பொதுவாகவே வந்து இப்போ நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு குருவா இருந்தா அந்த ஒரு டைனாமிக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும்ல. ஸோ ஹவ் இஸ் இட் ஆக்சுவலி லேர்னிங் வித் யுவர் மதர்? பயங்கர கஷ்டமா இருந்துச்சு ஆக்சுவலி. மாதிரி யாருக்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததே இல்லை இன்னைக்கு இன்ன வரைக்கும். ஸோ யா லைக் பயங்கர இப்ப கூட என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அம்மா அப்படி இருந்தாப்படியே தான் நீ இவ்வளவு தூரம் இப்படி பண்ணிருக்கிற, இவ்வளவு தூரம் வந்திருக்கன்னு அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. இட் வாஸ் டஃப். பட் இப்போ எனக்கு வயசு ஆக ஆக எனக்கு புரியுது why அந்த மாதிரி இருந்தாங்க and how that does good. Very nice, very nice. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட காமனா வந்து இந்த கேள்வி கேட்பேன், especially when artists take in the way of their parents. நிறைய பேர்கிட்ட இது நான் கேட்பேன். நிறைய பேர் சொல்ற விஷயம் இதுதான். இனிஷியலி வந்து எஸ் எனக்கு சாய்ஸே இல்ல, I had to learn with my mom or my dad. பட் அதுக்கப்புறம் இப்போ as we grow older we understand the value அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. So I just wanted to start off with that question. ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிவேதா கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு. as part of global மார்கழி 94.3 ரேடியோ ஒன்ல ஸ்டைலா மசா கெத்தா நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பக்கா லோக்கல் வித் மீ ஸ்ருதி. பேக் டு பேக் சூப்பர் ஹிட்டான மியூசிக்லாம் இன்னைக்கு உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஜாயினிங் மீ ஆன் குளோபல் மார்கழி ஆல் தி வே ஃப்ரம் கனடா நிவேதா ராமலிங்கம். 94.3 ரேடியோ வந்தா கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்டைலா மசா கெத்தா இது பக்கா லோக்கல் வித் மீ ஸ்ருதி. ஸோ நிவேதா, நீங்க வந்து யூ ஆர் அ பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட், நீங்க வந்து ஒரு கொரியோகிராஃபர், நீங்க ஆல்சோ உங்களோட ஸ்கூலும் வச்சிருக்கீங்க இல்லையா, பரதாலயா. ஸோ இந்த 3 ரோல்ஸுமே வந்து ரிக்வயர் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. ஸோ நீங்க வந்து ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டா எப்படி, ஒரு டான்சரா எப்படி, ஒரு டீச்சரா எப்படி? ஸோ ஒரு டான்ஸரா நிறைய கமிட்மெண்ட் இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். அண்ட் ஐம் மோர் ஆஃப் அ ஸ்ட்ரெஸ்ட் அவுட் பர்சன். டென்ஷனா இருப்பேன். ப்ரோக்ராம் வந்தா இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் இருந்தா பயங்கர டென்ஷன். அது முடியிற வரைக்கும் எனக்கு அதே மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறமா ஒரு டீச்சரா வரும்போது, அதுவும் இப்போ now that I'm getting older, வயசு ஆக ஆக அந்த a little bit of more mature sense oda I teach my students. And inge irukra pasanga kitta especially even though நான் இங்க வந்து கனடால பிறந்து வளர்ந்தேன், but the expectations that my mom had on me I cannot have on my students. புரியுது. So கொஞ்சம் open minded ஆ இருக்கணும். So I feel like I'm a little less harsh on them and கொஞ்சம் ஜெனரஸா இருக்கணும். பட் அட் த சேம் டைம் அந்த கட்டுப்பாடு இருக்கணும். And we have to teach the art form in the correct manner and continue to instill the discipline. Okay. Yeah. As a performing artist எப்படி? ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க வந்து நிறைய பேரோட வந்து you've done a lot of performances through the years இல்லையா? So ஒரு performing artistா நீங்க வந்து உங்களை எப்படி பாக்குறீங்க? I mean, I think you have to be humble. So I am very grateful. கடவுள் எனக்கு கொடுத்த பாக்கியம் எல்லாம் இந்தியாவுக்கு வர்றது and to dance with such amazing dancers and even so many gurus அவங்கள்ட்ட கத்துக்கிறது is like a blessing on its own. So எவ்வளவு ஹம்பிளா இருக்க முடியுமோ, I feel like that's just going to do good for you. மேலும் I'm sure that when you have that positive attitude and a really humble attitude, everything else தானாவே வந்து சேரும். So God's grace. ரொம்ப அழகான ஒரு way of viewing life itself. 94.3 ரேடியோ ஒன்ல இன்னைக்கு joining me on global மார்கழி is நிவேதா ராமலிங்கம். நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேச போறோம். தொடர்ந்து கேளுங்க பக்கா லோக்கல் வித் மீ ஸ்ருதி ஸ்டைலா மசா கெத்தா. பக்கா லோக்கலே பக்கா
பேக் சூப்பர்டான மியூசிக். இன்னைக்கு ஒரு பக்கம் உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் we're in conversation with Nivedha Ramalingam as part of a global Margazhi 94.3 ரேடியோ வந்தா கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்டைலா மசாகேதா இந்த ஷோ பக்கா லோக்கல் வித் மீ ஸ்ருதி. ஸோ நம்ம வந்து ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டா, ஒரு டீச்சரா, ஒரு கொரியோகிராஃபரா இந்த நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருந்தோம் இல்லையா? பட் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ அ கொஸ்டின். ஏன்னா நீங்க வந்து கனடாலே தான் வந்து பிறந்து வளர்ந்துருக்கீங்க. ஹவு டு யூ சார்ட் ஆஃப் see the dance scene there as opposed to இந்தியால? obviously நிறைய கல்ச்சரல் டிஃபரன்சஸ் இருக்கும், பட் நீங்க வந்து யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் போத் இல்லையா? ஸோ நீங்க வந்து what do you feel about that? I could say வந்து லைக் இங்க நிறைய பண்றாங்க, அண்ட் வித்தின் த லாஸ்ட் 10 years பயங்கரமா இன்னும் நம்ம ஆர்ட்ஸை வந்து வளர்க்கணும்ட்டு நிறைய பேர் ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து நிறைய பண்றாங்க இங்க. ஆல்மோஸ்ட் ப்ரீ கோவிட் டைம்ஸ் மேபி ஒவ்வொரு வாரமும் இங்க ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி ஏதாச்சும் ஒன்னும் இருக்கும். அதுல நிறைய டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, நம்ம கல்ச்சரோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க. ஸோ நல்லா இங்க யங் ஜெனரேஷனை வந்து ஊக்கி வைக்கிறாங்க அண்ட் மோட்டிவேட் பண்றாங்க. ஸோ அந்த வகையில அதுவும் டொராண்டோ எஸ்பெஷலி நிறைய பண்றாங்க. ஸோ அந்த வகையில த கல்ச்சர் இஸ் தேர். பட் என்னன்னா அந்த ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இருக்காது. சில லைக் பரதநாட்டியத்துல ஒரு கர்நாடிக் மியூசிக் இருக்காங்க, பட் இட்ஸ் அ ஸ்மால் பெர்சன்டேஜ். ரைட், ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. பட் இன்னும் நிறைய விஷயங்கள் நிவேதா கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அபவுட் த ஆர்ட்ஸ் சீன் அப்ராட், கனடால ஸ்பெசிஃபிக்லி. 94.3 ரேடியோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்டைலா மாசா கெத்தா இது பக்கா லோக்கல் வித் மீ ஸ்ருதி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குளோபல் மார்கழி. வெல்கம் பேக். குளோபல் மார்கழி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 94.3 ரேடியோ ஒன்ல ஸ்டைலா மசா கெத்தா இந்த ஷோ பக்கா லோக்கல் வித் மீ ஸ்ருதி. அண்ட் இன்னைக்கு மை கெஸ்ட் இஸ் ஃப்ரம் கனடா, நிவேதா ராமலிங்கம். அவங்க வந்து ஒரு பெர்ஃபார்மர், ஒரு கொரியோகிராஃபர், அண்ட் ஷி ஹேஸ் ஹர் ஓன் ஸ்கூல் அங்க பரதாலயா டான்ஸ் அகாடமி. ஸோ நிவேதா, நீங்க வந்து சொன்னீங்க இந்த மாதிரி ஆப்வியஸ்லி த கல்ச்சரல் டிஃபரன்ஸ் அப்படின்றது is there. அதுல வந்து நம்ம எதுவுமே டவுட் சொல்ல முடியாது. பட் as somebody who has also worked in the contemporary space and பரதநாட்டியம், ஏன்னா நீங்க வந்து you also teach இல்லையா? ஸோ உங்களுக்கு as a dancer நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க as to where dance is today in terms of the fusion space? So I think there's a good balance. There's sometimes and that good extremes கூடி இருக்கு. சில பேர் வந்து பயங்கரமா கிளாசிக்கலாவே பண்ணுவாங்க, like just exactly அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அதே வழியில they're doing their work. But அதுக்கு இன்னைக்கு I just saw a few dancers from here பண்ணிருந்தாங்க. It was like a fusion of so many different styles, but they carried themselves and as Bharatanatyam dancers, and the dress up get up எல்லாம் கொஞ்சம் பரதநாட்டியம் இருந்துச்சு. Little bit of fusion, but the movements had different types of body isolations that you see in hip hop and the different contemporary and all those different styles. So சில பேர் அப்படியே பண்றாங்க and they're only specializing in that. Okay. So you have your extremes. Yeah. ஐ திங்க் வாழ்க்கையில சில நேரங்கள்ல அதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? சில பேர் வந்து they will want to go அந்த ட்ரெடிஷ்னலிஸ்ட் ரவுட்ல, அதாவது இது இப்படிதான் இருக்கணும், இந்த சிட்டையை நம்ம வந்து மாத்தக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் வந்து லைக் யூ செட், இப்போ நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு ஃபேவர்டா அவங்களுக்கு கொஞ்சம் புரியுற பாஷையில நம்ம எடுத்துட்டு போனோம்னா we need to give them a little bit of what they want to see also இல்லையா? So yes. And Koda, like it's nice that you mentioned that, because the people who like that stuff will promote that kind of stuff. But then the people who are on the other end will be like, no, I cannot stand watching that stuff. Right. ரைட். ஆனா கண்டிப்பா அந்த பேலன்ஸ் இருக்கதா செய்யுது, எஸ்பெஷலி வித் தி அட்வென்ட் ஆஃப் சோஷியல் மீடியா. நிறைய விஷயங்கள் இன்னும் நிவேதா கிட்ட வந்து நம்ம கேட்க போறோம். தொடர்ந்து கேளுங்க பக்கா லோக்கல் வித் மீ ஸ்ருதி. ஸ்டைலா மசா கெத்தா இது குளோபல் மார்கழி. 94.3 ரேடியோ ஒன்ல ஸ்டைலா மசா கெத்தா நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பக்கா லோக்கல் வித் மீ ஸ்ருதி. And இன்னைக்கு on Global Margazhi I am in conversation with Nivedha Ramalingam all the way from Canada. So நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இப்போ ஃபியூஷன் ஸ்பேஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம், கொலாபரேஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம், about how அந்த ஒரு லைன் வந்து ஒரு பக்கம் blur ஆகுது, பட் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவே இருக்கு, that distinction between the classical arts and this. So
மார்கழி அப்படின்னு சொல்லும்போது டிசம்பர் சீசன்ல இட்ஸ் ஆல் அபவுட் பியூரிஸ்ட். அந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் திங்கிங்ன்றது இன்னும் இருக்கு. ஸோ உங்களுக்கு மார்கழி அப்படின்னு சொல்லும்போது வாட் இஸ் யோர் ஃபேவரட் மெமரி அண்ட் என்ன மிஸ் பண்றீங்க? ஐ எம் மிஸ்ஸிங் சென்னையை ரொம்ப மிஸ் பண்றேன் இப்போ. மார்கழினா சென்னை தான் ஆக்சுவலி. அண்ட் யூனோ நம்ம ஆர்டிஸ்டுக்கு எல்லாருமே தட் இஸ் ஆர் ப்ரைம் அண்ட் ஆர் பீக் அண்ட் யூனோ வி ஹாவ் அட்மோஸ்ட் ஜாய். அவ்வளோ மனசுல ஒரு சந்தோஷம் மார்கழினா. அண்ட் I think it's so pure. It's so pure to the art form and just, you know, giving ourselves to the art, Margazhi. And எனக்கு வந்து I've been fortunate வந்து மார்கழி மாசத்துல I've participated in the past. I was very associated with Cleveland and I was fortunate enough சென்னையில வந்து கிருஷ்ண கான சபால டான்ஸ் பண்றதுக்கு because I won that competition. So நான் கனவுல கூடி நெச்சு பார்த்ததே இல்லை. லைக் யூனோ நான் இந்த மாதிரி லைக் பீயிங் born and brought up in Canada, அதுவும் எஸ்பெஷலி சென்னையில போய் இப்படி கிருஷ்ணகான சபால டான்ஸ் பண்ணி அப்புறமா I get another call the following மார்கழி மாசம் saying that I'm getting an award from கிருஷ்ணகான சபா for the இளமையல் திறமை. And வைஜெயந்தி மாலா அவர்கள்ட்ட I got that prize in front of the Sabha, which had like the lead Padma Subramaniam, like all these lead artists there. Avargalukku munnadi and the award vaangirudhu, like it was like a dream. And still I'm like, did that happen? Like truly adu nadandada illaya? I question myself. I can totally imagine அந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னும் நிறைய விஷயங்கள் குளோபல் மார்கழியில நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் வித் நிவேதா. 94.3 ரேடியோ வந்தா கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்டைலா மசாகேதா. இது பக்கா லோக்கல் வித் மீ ஸ்ருதி. இன்னைக்கு ஆன் குளோபல் மார்கழி மை கெஸ்ட் இஸ் நிவேதா ராமலிங்கம் ஃப்ரம் கனடா. நிறைய விஷயங்கள் அபவுட் த மார்கழி சீசன் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். வெல்கம் பேக். 94.3 ரேடியோ வந்தா கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்டைலா மசாகேதா. இது பக்கா லோக்கல் வித் மேஷதே. ஸோ எஸ் நிவேதா, நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் அபவுட் வாட் யூ மிஸ் அபவுட் மார்கழி சீசன் இன் சென்னை. ஸோ சொல்லுங்க. ஸோ அண்ட் யூனோ லைக் ஒவ்வொரு கச்சேரி பார்க்கும்போது லைக் இட்ஸ் ஏதோ அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் தட் யூ டோன்ட் கெட் other times of the year. There's something so special within the air itself once you land in Chennai when it's Margali Masam, and every kacheri is so special and auspicious. And you know the culture, ellarum hopping from one program to the next program, and you know araga dress pannite, like you know just to go watch a kacheri, then you think about it, then you repeat the same thing, and you have nice coffees in between, idli dosa, like small snacks in between. Totally missing that, and now that I'm talking about it adu enno miss பண்றேன். கண்டிப்பா. ஏன்னா இப்போ டிசம்பர் சீசன் அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி சென்னையே டேக்ஸ் ஆன் a different color. ஏன்னா நீங்க கரெக்டா சொன்னது வந்து தி ஸ்பிரிட் ஆஃப் மார்கழி இஸ் ட்ரூலி கேப்சர்ட் வென் இட் கம்ஸ். ஏன்னா நீங்க மார்கழி அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் சென்னை, இட் இஸ் டிசம்பர் சீசன். அது வந்து இட் இஸ் லைக் அ ட்ரேட்மார்க். அண்ட் கண்டிப்பா நீங்க வந்து சொன்ன இந்த சபா ஹாப்பிங், கேன்டீன் ஹாப்பிங், கச்சேரி ஹாப்பிங், இது எல்லாமே வந்து இந்த வருஷம் வி ஆர் மிஸ்ஸிங். பட் யூனோ இட்ஸ் த வே திங்ஸ் ஆர். கண்டிப்பா வந்து அடுத்த வருஷம் நம்மளுக்கு வந்து மாறும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். நிவேதா ராமலிங்கம் இஸ் ஜாயினிங் மீ டுடே ஆல் த வே ஃப்ரம் கனடா as part of குளோபல் மார்கழி. இன்னும் நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட பேச போறோம். தொடர்ந்து கேளுங்க பக்கா லோக்கல் வித் மீ ஸ்ருதி. ஸ்டைலா மசாகேதா. ரேடியோ ஒன்ல ஸ்டைலா மசாகேதா நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பக்கா லோக்கல் வித் மீ ஸ்ருதி. இன்னைக்கு ஆன் குளோபல் மார்கழி நிவேதா ராமலிங்கம் அவங்க தான் வந்து என்னோட கெஸ்ட் ஆல் த வே ஃப்ரம் கனடா. ஸோ குவிக்கா வந்து ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் யூ. ஐ நோ நீங்க வந்து கலா ரத்னா யூ ஆர் கெட்டிங் இன் தி அப்கமிங் இயர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட். உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி யூனோ titles and contributions and awards and recognitions ஒவ்வொரு budding dancerக்குமே வந்து is like a very big boost இல்லையா? So as a teacher, as a performer, நீங்க வந்து what would you like to share with the listeners of today? I mean, I think வந்து இந்த நம்ம கலைகள் எல்லாமே ஒரு கடவுளோட gift நமக்கு. So இந்த அழகான ஒரு நாட்டிய கலை or கர்நாடிக் மியூசிக் இசை எல்லாம் வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்மளால முடிஞ்சதை நாம மேக்சிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு நாங்கள் பண்ணணும். அண்ட் அப்பதான் இந்த எவ்வளோ ஒரு அழகான ஒரு கலை அந்த காலத்துல
நிறைய பேர் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த தலைமுறைக்கு வாழணும். அண்ட் அடுத்த தலைமுறைக்கு லைக் இட் ஹாஸ் டு கீப் கோயிங் ஆன். அண்ட் இது நாட் ஓன்லி நம்ம இனம் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இல்லாமல், especially being in Canada, raised in Canada, I want to share this art form, and I hope inge irukra ilaniyargal like kalanyargal are going to be able to expand this to the mainstream media, you know, that because avla oru nama Indian arts vand it's so it's like a treasure, and it's so rich in its tradition. And adu vand nama we have to share how beautiful of an art form it is with people who are not from particularly our background. And you know, நான் வந்து இங்க என்னால பண்றத பண்ணிக்கிட்டு இருக்கேன். But you know, every time I've seen a non-Indian person, they have so much value and so much respect for it. You know, that is how much there is in the art form. So I think எனக்கு அதுதான் என்னோட ட்ரீம். அண்ட் என்னால எவ்வளவு மேக்ஸிமமா பண்ண முடியுமோ I would love to do that, and I'm trying my very best to do that. I think கண்டிப்பா you are doing a fantastic job at it. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க, especially with things going virtual right now. We also have to be thankful for those moments. We are able to learn from across the world. You know, அந்த ஒரு கனெக்ஷன் வந்து is not just through the arts, it's not just through, you know, us being connected through a particular medium, right? So அது வந்து definitely ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலிங். இன்னும் one last question இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு stay tuned ஆயிருங்க. இது பக்கா லோக்கல் வித் மீ ஸ்ருதி ஸ்டைலா மாசா கேட்டா. Radio one less style amasa geta neenga kerittirukkiradhu pakka local with me Shruti, and iniki on Global Margazhi I am joined by Nivedha Ramalingam from Canada. Nariya vishayangal pesittu irukom. So last question iniki unga kitta enna na ungaloda message for 2021 enna, and what are your thoughts about Margazhi for 2021? enna madriyana hopes vechirkeenga for the next year? I'm hoping this is it, COVID is going to end with 2020. I hope 2021 Margazhi Masam, we will all be in all the NRIs living abroad, we will all be able to come back to Chennai, and you know, inno brahmandama we have to, because make up for the 1 year that we never got to do anything in person. Nalla brahmandama Margazhi Masatha like ohonu pananum. And you know, I'm just hoping for, you know, everything, so many all full year long nariya artist full time up pursue pandra artists ellaam they've been affected by this so much. So ellarkum I hope 2021 is going to just, you know, be double than what they've ever done in a year. So I'm just hoping and praying for the best for everyone. Thank you so much. ரொம்ப அழகான ஒரு மெசேஜோட இன்னைக்கு I'm wrapping up my episode with Nivedha Ramalingam. Thank you so much Nivedha. டொரண்டோல இருந்து அது இந்த டைம் டிஃபரன்ஸ் எல்லாம் தாண்டி வச்சு என்னோட பேசினதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். And wishing you a very very happy 2021. Thank you so much. Thank you for having me today. Thank you. So Global Margazhiல இன்னும் இவங்கள மாதிரியே எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் நீங்க வந்து சந்திக்க போறீங்க on the Pakka Local with me Shruti show. Styla Masa get only on 94.3 Radio 1.